அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம், நாமக்கல் மாவட்டம் பொத்தனூரிலிருந்து. இன்றைய பதிவில் சூரிய திசை 6 வருஷம். இந்த சூரிய திசை 6 வருஷம் யாருக்கு நன்மை தரும், யாருக்கு தீமை தரும்? சூரிய திசை பலருக்கு நன்மை செய்வதுண்டு, பலருக்கு தீமை செய்வது உண்டு. யாரும் பயப்பட தேவையில்லை. அந்த நன்மை செய்கிறவங்களுக்கும் தெய்வ வழிபாடு இருக்குது, தீமை செய்யக்கூடியவர்களுக்கும் இன்னென்ன தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் நல்லதுங்கிறதும் இருக்குது. ஆகையினால இந்த காணொளி கடைசி வரலும் பாருங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல ஒரு சித்தர் பாடல். இந்த சூரிய தசை கெட்டதை தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தர் பாடல் இருக்குது. அதுக்கு நல்லது செய்யறதுக்கும் வழி இருக்குது. முதல்ல அந்த சித்தர் பாடலை பார்க்கலாம். கூறப்பா கதிருக்கு வருஷமாறு குணமுள்ள புத்தி நாள் 108 ஆகும். பாரப்பா அக்கினியால் பீடை உண்டு பாங்கான சுபமிருத்தியு பொருளும் சேதம். ஆரப்பா அறிவார்கள் பிதா மிருத்தியு அரிதான வாணிபம் செய்யலாகாத நஷ்டம். கோலப்பா கண்ணவாங்கணலே மீறும் கொடுமையுள்ள நாளென்று கூறினேமே. இப்போ இது பாடல். சித்தர் என்ன சொல்லிட்டாரு? சூரிய தசை கெட்டதை தான் செய்யும் அப்படிங்கிறார். அவர் எப்போவுமே நல்லதும் சொல்லுவார், கெட்டதும் சொல்லுவார். இப்போ இது கெட்டது நடக்கிறது மட்டும் சொல்லியிருக்காரு பாடலில். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது முதல் கட்டத்தில் பாருங்கள், லக்கணத்துக்கு 12 சூரியன், 9ஆம் இடத்துல சனி கேது. இப்படி அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு குழந்தை பிறக்கிற போது சூரிய திசையில் பிறந்தா உத்திராடம், கிருத்திகை, உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களில் ஒரு குழந்தை பிறந்தால் அது சூரிய திசையில் பிறந்ததாக நம்ம எடுத்துக்கிறோம். சிலருக்கு இந்த சூரிய திசை வாழ்வின் மைய பகுதியில் வரும், சிலருக்கு கடைசி பகுதியில் வரும், சிலருக்கு பிறக்கிற போது தொடக்கத்திலேயே வரும். இப்போ இந்த சூரியன் ஒரு லக்கணத்துக்கு 6, 8, 12 மறைந்து 9ஆம் இடத்ததிபதியும் பாதிக்கப்பட்டு 9லேயே ஒரு பாவ கிரகம் இருந்து 9 கெட்டில் ஒரு கிரகம் இருந்து அந்த தசா புத்தி வந்தால் பொன்பொருள் சேதம், எதிரியால் வம்பு வழக்கு வரும், பெண்களால் பொருள் சேதமாகும், தந்தை குழந்தைக்கு கெட்ட நிலை உண்டாகும், நோய் நொடி பீடை உண்டாகும், பல துன்பம் வரும், குடும்ப சண்டை, கைப்பொருள் நஷ்டம், கடை வாங்கி நஷ்டப்படுறது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, இடம் விட்டு இடம் போகிறது, வருமான குறைவு, அல்லல் தொல்லை, புத்தி தடுமாறுறது, வாய்வு தொல்லை, உடல்நலம் மனநலம் பாதிக்கிறது, வெப்ப நோய் கொடுக்கக்கூடியது, கணவன் மனைவி பிரிவினை கொடுக்கக்கூடியது, அதாவது உயிருக்கு தீங்கான கண்டத்தை கொடுக்கக்கூடியது, தகப்பனுக்கு ஆகாத நிலையை கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் கொடுக்கணும்னு அவர் அந்த பாடலில் சொல்லியிருக்கார். அதே சூரியன் 2வது கட்டத்தில் இருக்கிற மாதிரி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்துக்கு 1, 5, 9 இருந்து அந்த 1, 5, 9 கூடிய கிரகம் ஆட்சி பெற்றிருந்து அல்லது அந்த 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல ஒரு சுபக்கிரகம் ஆட்சி பெற்றிருந்து அவர்கள் நின்ற நட்சத்திராதிபதியும் கேந்திரம் திரிகோணம் ஏறி சிறப்பு பெற்றிருந்தால் ஒரு குழந்தை பிறக்கிற போது அந்த ஜாதகனுடைய தந்தைக்கு ஆயுள் விருத்தியை கொடுக்கும். அதே மாதிரி ஜாதகனுக்கு நல்ல கல்வியை கொடுக்கும், ஜாதகனுக்கு ஆயுள் விருத்தியை கொடுக்கும், ஒரு அரசாலும் தகுதியை கூட கொடுக்கும், அரசு பதவியில் உயர்ந்த நிலை அடையக்கூடிய யோகத்தை கொடுக்கும். சூரிய தசை நல்லா இருந்து தொடர்ந்து வரக்கூடிய சூரிய தசையில் வரக்கூடிய புத்திகளும் நல்லா இருந்தால் அந்த ஜாதகனுக்கு தனதானி யோகம், விவசாயம் பூமிக்காணி யோகம், வண்டி வாகன யோகம், மாடு கன்று வளர்க்குற யோகம், ஊருக்குள்ளே ஒரு மிட்டா மிராஸ்தார்னு சொல்லக்கூடிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய யோகம், மருத்துவம், இராணுவம், போலீஸில் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய யோகம்,
உயர்கல்வியை கொடுக்கக்கூடிய யோகம், பொன்னும் பொருளும் புகழும் மாலையும் கிட்டக்கூடிய அளவுக்கு சகல ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய யோகம், ஜாதகன் பிறப்பு தொடங்கி ஜாதகன் பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி அன்னு சொல்லக்கூடிய 5-6 தலைமுறைக்கும் அந்த சொத்தை யாராலே அசைக்க முடியாத அளவுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை தரக்கூடிய யோகம் இதெல்லாம் கொடுத்துரும். 1, 5, 9 திரிகோணம் வலுத்திருந்தாவே 4-5 தலைமுறைக்கு அந்த சொத்தை யாரும் அழைக்க முடியாது. அதுக்கு சில கணக்கெல்லாம் இருக்குது. அந்த கணக்குப்படி ஒரு சிலருக்கு அமையும். அப்படி அமைஞ்சிட்டா தொடர்ந்து அப்பனுக்கு இந்த குழந்தைக்கு பிறக்கிறது, இந்த குழந்தையோட குழந்தைக்கு பிறக்கிறது, இந்த குழந்தையோட குழந்தை எல்லாமே யோகத்தில் தான் பிறக்கும். செல்வ செழிப்பு தான் கொடுக்கும். இவங்க மேலே கேஸு போட்டாலோ வம்பு வழக்கு போட்டாலோ போடுறவன் தான் தோற்று போவான். அந்த அளவுக்கு இவங்களுக்கு பெருத்த யோகத்தை கொடுத்துரும் அந்த சூரிய திசை. அதனால தான் எப்போவுமே திரிகோணம் வலுத்திருக்கிறவங்கள யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துரும். அழியாத நிலையான சொத்து சுகங்களை ஒரு ஜாதகனுக்கு கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியதான் அந்த சூரிய திசை. அந்த சூரியன் நல்ல சிறப்பு பெற்று வழங்குகின்ற பொழுது என்றைக்குமே அழிவில்லாத சகல ஐஸ்வர்யங்களை கொடுத்துரும். தொடர்ந்து வர குழந்தைங்களுக்கெல்லாம் கூட நீண்ட ஆயுளையும் நல்ல செல்வ செழிப்பையும் சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தையும் ஊருக்குள்ளே ஒரு பெரிய மனுஷத்தன்மையும் கொடுத்துரும். ஒரு சிலருக்கு சாதாரண நிலையில் இருந்து கூட உயர்ந்த நிலையை அடையக்கூடிய யோகத்தை அது கொடுக்கும். சரி, இந்த சூரிய திசையில் நல்லது செய்கிறவங்களுக்கும் நல்லது செய்யட்டும், சூரிய தசை கெட்டதாக நடக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கணும் இல்லையா? அப்போது நல்லது நடக்கக்கூடியவர்களுக்கும் இந்த தெய்வத்தை வணங்கலாம். அதே சூரிய தசை கெட்டது செய்கிறவங்களுக்கும் அந்த சூரிய தசையை தொடர்ந்து வரக்கூடிய அந்த புத்திகளில் சூரிய புத்தி சந்திர புத்தி இதில் எல்லாம் எந்த தெய்வத்தை நம்ம வணங்கணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சூரிய புத்தியில் ஆயுள் விருத்தி ஹோமம் செய்கிறது, ருத்ராபிஷேகம் செய்கிறது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை நாளில் சிவன் பார்வதியை வழிபாடு செய்யணும். சந்திர புத்தியில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யலாம். அது திங்கட்கிழமை நாளாக இருந்தால் நல்லது. சிவன் பார்வதியை வணங்கலாம். அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வர சாமியை வணங்கலாம். செவ்வாய் புத்தியில் சுப்பிரமணிய கடவுரை வழிபாடு செய்கிறது நல்லது. அங்காரகன் வழிபாடு செய்கிறது நல்லது. அது செவ்வாய்க்கிழமை செய்கிறது நல்லது. ராகு புத்தியில் ஆயுள் விருத்தி ஹோமம், துர்க்கை அம்மன் வழிபாடு, ராகு பகவான் வழிபாடு செய்கிறது நல்லது. அது சனிக்கிழமையில் செய்யும். குரு புத்தியில் தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு, குரு வழிபாடு செய்கிறது நல்லது. அது வியாழக்கிழமை நாளில் செய்கிறது சிறப்பு. சனி புத்தியில் சனீஸ்வர வழிபாடு, சிவன் பார்வதி வழிபாடு செய்கிறது நல்லது. அது சனிக்கிழமை நாளில் செய்கிறது நல்லது. புதன் புத்தியில் புதன்கிழமை அன்னைக்கு விஷ்ணு பகவானை மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறது நல்லது. சக்கரத்தாழ்வாருக்கு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுறது நல்லது புதன்கிழமை நாளில். கேது புத்தியில் விநாயகர் வழிபாடு, கேது பகவான் வழிபாடு சனிக்கிழமை நாளில் செய்கிறது சிறப்பு. சுக்கிர புத்தியில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்கிறது நல்லது. பெருமாள் கோவில் சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. அது வெள்ளிக்கிழமை நாளில் செஞ்சால் சிறப்பு. இது மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தால் அந்த சூரிய புத்தியில் வரக்கூடிய நன்மை மேலும் பெருகும். சூரிய தசையில் வரக்கூடிய அந்த கெட்ட செயலில் இருந்தால் கூட அந்த கெட்ட செயல் விளங்கி உங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை தந்துடும் அப்படிங்கிறத அதனுடைய கருத்து. அதனால் அந்த சூரிய தசை வந்துருச்சுன்னு பயப்படவும் தேவையில்லை. சூரிய தசை நல்லது உங்களுக்கு நல்லது செஞ்சாலும் கெட்டது செய்கிறவங்களுக்கும் நல்லது நடப்பதற்கு இந்த தெய்வ வழிபாடுகளை செஞ்சுட்டு வந்தால் உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். சரி, இந்த காணொளி காணக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க. நான் யாருக்கிட்டையும் சொல்கிறதில்ல, ஆனாலும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என் உளங்கனிந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள். அதே நேரத்தில் இந்த ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க எங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்க நேரில் வாங்க. தொலைதூர மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க, வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க. ஜாதகம் இல்லாதவங்க பிறந்த ஊர், பிறந்த நேரம், பிறந்த தேதி அனுப்பி வைங்க. உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நேரத்தில் உங்களுக்கு ஜாதக பலாபலன்கள் சொல்லப்படும். இதற்காக மிக குறைந்த கட்டணம் தான் நான் வாங்குகிறேன், அதிகமெல்லாம் வாங்குறதில்ல. இந்த காணொளி ஆரம்பிக்கப்பட்டதே
வெளிநாடுகளிலே பல தொலைதூர மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பயனடைய வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. அனைவரும் ஒரு முறை அணுகி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். உங்களுடைய தொடர்புக்கு என்னுடைய கீழ்க்கண்ட அந்த செல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.